Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.12 ஓட question number 8 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path. இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஃபீல்டு ஹூஸ் சைடு 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெளியில் இருக்கு இல்லையா, இதோட சைடு ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு சைடும் சேமாக இருக்குமா. ஸோ அப்போ ஒரு 10 மீட்டர் இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், தேர் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்டு ஹூஸ் சைடு 10 மீட்டர் அப்படின்னா 10 மீட்டர் இருக்கிற ஒரு ஃபீல்டு எடுத்தாச்சு. ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட் சென்டர். இதோட சென்டரில் ஒரு ஃப்ளவர் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து எஃபின்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளவர் பெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லீவிங் அ பாத். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு பாத் விடுறாங்க. 4 பக்கமும் வந்து நடக்கிற பாதை விட்டுட்டு ஒரு ஃப்ளவர் பெட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத். அதாவது இந்த ஃப்ளவர் பெட் போடுறதுக்கு ஒரு செலவாகும். அப்புறம் இதோட பாத்துனா என்ன, ஒரு ரெட் கார்பெட் அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டு அண்டு இது பண்ணுறதுக்கான மொத்த காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத் கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த வித்தை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வித் என்ன அப்படின்றது தான் என்ன அர்த்தம், நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிற ஆன்சர். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் இதில் மொத்தம் 3 விஷயம் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீல்டு எது, ஃப்ளவர் பெட் எது, அந்த கிராவல் பாத் எது, அந்த நடைபாதை எது, இது 3மே நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு டோட்டலாக எடுத்துக்கலாமா. மொத்தமாக வந்து அதோட ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன, அந்த ஃபீல்டோட ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயரா. அப்போது 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டாக, இதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த டோட்டல் ஏரியா வந்து 10 × 10. ஸோ மொத்த ஏரியா வந்து 100 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், இது ஏன் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னா, இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் வந்து பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் மீட்டர்னா என்ன அர்த்தம், மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் பெட்டுக்கும் கிராவல் பாத்துக்கும் இந்த மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா தான் 3யும் 4யும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ டோட்டல் ஏரியா நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் எடுக்கணும். பட் இந்த ஃப்ளவர் பெட் எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், இதோட சைஸ் தெரியணும். அதாவது இதோட சைடு 10ன்னு சொன்னால் இதோட சைஸ் தெரியணும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்துருக்கோம். இந்த டோட்டல் 10 அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் போக அப்போ உள்ளே என்ன இருக்கும், 10 - 2x தான் இருக்கும். ஸோ இது லென்த்து பிரெத் கிடையாது, இது மொத்த ஏரியா சேம் சைடு. ஸ்கொயர்னால என்ன அர்த்தம், சைடு சேமாக இருக்குமா. அப்போ இங்கே 10 - 2xனால் இங்கே எல்லாமே வந்து 10 - 2x. ஏன்னா இது டோட்டல் 10, அதில் இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ மீதி இருக்கிறது என்னது, 10 - 2x. ஸோ இப்போ அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். அப்போ ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் நெக்ஸ்ட் எழுதலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் இஸ் ஈக்குவல் டு 10 - 2x த ஹோல் ஸ்கொயர். இது ஏன் இப்படி எழுதுகிறோம், ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் அப்படின்னும் நம்மளுக்கு என்ன வருது, இதோட சைடு வந்து 10. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்றதுனால 10 - 2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் a - b ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத். இப்போ ஃப்ளவர் பெட்டோட ரேட் வந்து 3 rupees. ஸோ இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஓகே ஆகிடும். அடுத்தது என்னது, கிராவலிங் பாத்தோட ஏரியா. ஸோ இப்போ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா. அதாவது வந்து நான் என்ன சொல்லுவேன், இந்த வழிபாதைக்கு மட்டும் ஒரு ஏரியா கேட்டாங்கன்னா இந்த வழிபாதைன்றது இந்த போர்ஷனை மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் தனியாக. இதை வந்து தனியாக நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் நம்ம இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஏரியா ஆஃப் பாத். ஸோ இப்போ இந்த ஏரியா ஆஃப் பாத் அப்படின்றது வந்து இந்த டோட்டல் ஸ்கொயரில் ஃப்ளவர் பெட்டை மைனஸ் பண்ணிட்டா, அதாவது இந்த டோட்டல் ஸ்கொயரில் உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளவர் பெட்டை எடுத்துட்டா மீதி இருக்கிற எல்லாமே பாத்து தான். கரெக்டாக. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு மைனஸ் ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னது, 100 மைனஸ் 10 - 2x த ஹோல் ஸ்கொயர். புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டோம், அதில் ஃப்ளவர் பெட் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஏரியா ஆஃப் கிராவல் பாத் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி இல்லை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி.
a minus b whole square பண்ணுங்க. a squareன்றது 100 minus 2ab. 2 2s are 4, 4 10s are 40. So 40x plus 2 2s are 4x square வந்துருச்சா? ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணுங்க. 100 மைனஸ் அதே தான் வரும். 10 minus 2xனா அதே அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 100 minus 40x plus 4x square. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் உள்ள சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 100 இந்த மைனஸ் உள்ளே போயிடுமா? அப்போ 100 மைனஸ் 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 40x இங்கே வந்து மைனஸ் 4x ஸ்கொயர். இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் பாத் என்ன தான் இருக்குது? 40x மைனஸ் 4x ஸ்கொயர். புரியுதா பாருங்க? நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் அப்படின்றது வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லாக. இது வந்து ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட். ஏரியா ஆஃப் பாத் அப்படின்றது என்ன? இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்ட். நம்ம காஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஏரியா இன்டூ ரேட். கரெக்டாக? டோட்டல் காஸ்ட் வந்து 364 அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக ஒரு ப்ரைஸ் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஏரியாவை இந்த பர் ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்குமா? ஸோ அப்போ இதை நெக்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3 rupeesன்றது வந்து ஃப்ளவர் பெட்டுக்கு. அப்போ ஃப்ளவர் பெட்டோட ஏரியா இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இப்போ இது வந்து 3ஆல் எழுதுங்க. 3 இன்ட்டு 100 மைனஸ் 40x ப்ளஸ் 4x ஸ்கொயர். இது புரியுதா பாருங்கள்? 3 rupees அப்படின்றது பர் ஸ்கொயர் மீட்டர். இது ஃப்ளவர் பெட்டோட ஏரியா. ஸோ 3 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்னது? 4 பர் ஸ்கொயர் மீட்டர். இந்த 4ன்றது கிராவல் பாத்தோடது. ஸோ அப்போ 4 இன்ட்டு இந்த ஏரியா எழுதிக்கலாமா? 40x மைனஸ் 4x ஸ்கொயர். இப்போ இதோட டோட்டல் காஸ்ட் தான் என்ன நம்மளுக்கு? rupees 364. இந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை படித்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது கிளியராக புரியணும். ஒன்ஸ் இந்த லைன் புரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உள்ளே மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு தடவை இந்த கான்செப்டை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் எழுதியாச்சு. இப்போ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு 100 என்ன? 300 மைனஸ் 3 இன்ட்டு 40 120x அண்ட் 3 இன்ட்டு 4 12x ஸ்கொயர். தென் அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 160x அண்ட் 4 இன்ட்டு 4 வந்து மைனஸ் 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 364. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கே 12x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 16. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 120x ப்ளஸ் 160x. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 40x. ரிமைனிங் இங்கே வந்து வேறு எதுவும் கான்ஸ்டன்ட் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 300. இந்த ப்ளஸ் 364 இந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு மைனஸ் 364 ஆகுமா? ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 40x 300 364. டிஃப்ரென்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 64 போடுவோம். அண்ட் ப்ளஸ் மைனஸ் பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணுவோமா? 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது 4ஆல் பண்ணுறதை விட நீங்கள் கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் வேண்டாம். ஸோ அதனால் மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் மைனஸ் 4ஆல் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். இங்கே 4 10 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 10x வரும். அண்ட் அகெயின் மைனஸ் 4ஆல் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்மளுடைய பிஆர் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ளஸ் 16 அண்ட் எஸ்ஆர் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் 10. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், ஆட் பண்ணால் 10 வரும்? 8 2 டைம்ஸ் 16. மைனஸ் 8 மைனஸ் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 வருமா? இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம எதையும் டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வந்துடுச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோமா?
அப்போ எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 வரும். அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரும். இப்போது நம்ம இதில் 8ஆ 2ஆ எது ஆன்சர்? ஏதாவது ஒன்று தான் வந்து விட்த் ஆஃப் கிராவல் பாத் இருக்க முடியும், கரெக்டாக? இப்போ அது நீங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து ஃப்ளவர் பெட் சுற்றி ஒரு பாத் போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலே வந்து என்னதான் இருந்தது? நம்மளுக்கு 10 மீட்டர் தான் இருந்தது டோட்டலி, கரெக்டாக? இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் பெட் இது சுற்றி இருக்கிற பாத் வந்து இது நம்ம சொன்னோம். இப்போ டோட்டல் 10 மீட்டரில் உங்களுக்கு பாத் வந்து எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக இந்த 10 மீட்டரில் பாத் வந்து 2 மீட்டர் இருக்க முடியும். பட் 8 மீட்டர் பார்த்து 2 மீட்டர் பெட்னு இருக்க வாய்ப்பே இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போ 8 மீட்டர் அப்படின்றது வந்து என்னது? நாட் பாசிபிள். அதாவது வழிநடையே வந்து 8 மீட்டர் போட முடியாது. ஃப்ளவர் பெட்டை 2 மீட்டர் போட்டுட்டு நடக்கிறதையா 8 மீட்டர் போட போகிறாங்க? ஸோ லாஜிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதணும்? விட்த் ஆஃப் கிராவல் பாத் இஸ், ஸோ விட்த் ஆஃப் கிராவல் பாத் இஸ் 2 மீட்டர். ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 9th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.